வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி அலச போறோம். இது ஏதோ சாதாரணமா படிச்சுட்டு போற தகவல் இல்லைங்க. பிரபஞ்சம் உங்களுக்காகவே, ஆமாங்க உங்களுக்காகவே பிரத்யேகமா அனுப்பின ஒரு செய்தியோட ஆழமான விளக்கம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்க மனசுல இருக்கிற எல்லா குழப்பத்தையும் ஓரமா வச்சுட்டு இதை கேளுங்க. ஏதோ ஒரு குரல் உங்ககிட்ட பேசுதுன்னு நினைக்காதீங்க. பிரபஞ்சமே உங்ககிட்ட நேரடியா பேசுறதா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். முழுமையாக இந்த ராஜயோகத்தின் சக்தியை ஈர்த்துக்கொள்ள பிரபஞ்சமே வாழ்க, பிரபஞ்சமே நன்றி என கமெண்ட் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்க்கலாம். ராஜயோகத்தின் உதயம், இந்த வார்த்தையிலே ஒரு பவர் இருக்குல்ல. ஆமாங்க, உங்களுக்கான அந்த மாபெரும் மாற்றத்தோட தொடக்கம் தான் இது. என் கஷ்டங்கள் எப்போதான் தீரும், இதோ உனக்கான பதில நானே கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வரிகளை கொஞ்சம் ஆழமா கவனிச்சு பாருங்களேன். எத்தனையோ ராத்திரிகள் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம தனிமையில நீங்க சிந்தின கண்ணீர், நீங்க சுமந்த வலிகள், தவிப்புகள், இதை எதையுமே பிரபஞ்சம் கவனிக்காம இல்ல. எனக்கு விடிவு காலமே வராதா அப்படின்னு பலமுறை உங்களை நீங்களே கேட்டிருப்பீங்க இல்லையா? அந்த கேள்விக்கான பதில வேற யாரும் இல்ல, பிரபஞ்சமே தன் கைகளால உங்களுக்கு கொண்டு வந்திருக்குன்னு இந்த மூல உரை ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. உங்க கண்ணீருக்கும் கவலைக்கும் கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்குங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிலக்கரி ரொம்ப கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாகும் போதுதான் அது ஜொலிக்கிற வைரமா மாறுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நீங்க கடந்து வந்த அந்த இருண்ட பாதைகள், உங்களுக்கு கிடைச்ச அந்த தொடர் ஏமாற்றங்கள், ரொம்ப நெருக்கமானவங்க உங்களை விட்டு விலகி போனது, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைன்னு நினைச்சிடாதீங்க. முற்றிலும் இல்ல. மாறாக எதையும் தாங்குற அளவுக்கு வலிமையான ஒரு வைரம் பாய்ந்த இதயம் கொண்டவரா உங்களை மாத்துறதுக்காக பிரபஞ்சம் கொடுத்த ஒரு கடுமையான ட்ரைனிங் தான் இந்த உரை சொல்லுது. உங்களை கீழே தள்ளுறதுக்காக இல்ல, உங்களை ஒரு மாபெரும் வெற்றிக்கு தகுதிப்படுத்துறதுக்காகவே இந்த சோதனைகள் எல்லாம் நடந்திருக்கு. உங்க மனசை போட்டு அழுத்திட்டு இருந்த அந்த மிகப்பெரிய பாரம் அது இனிமே நிரந்தரமா உங்களை விட்டு விலக போகுது. இந்த வார்த்தைகளை முழுமையான நம்பிக்கையோட உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களுக்கான அந்த இரண்ட சோதனை காலம் அது முற்றிலுமா முடிஞ்சு போச்சு. ஆமாங்க, முடிஞ்சே போச்சு. இனி வரப்போற காலங்கள் எல்லாமே 100% உங்களுக்கானதுதான். கஷ்டங்கள் நிறைஞ்ச அந்த அத்தியாயம் என்றென்றைக்கும் மூடப்பட்டுடுச்சு அப்படிங்கறத இந்த செய்தி எந்தவித சந்தேகமுமே இல்லாம உங்களுக்கு சத்தியம் செய்யுது. நாளைக்கு உதயமாக போற சூரியன் உன் வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வர போகுது. உன் தலையெழுத்தே மாத்த போற பொன்னான நாள் அது. நாளைக்கு வரப்போற விடியல் ஏதோ சாதாரண ஒரு காலை பொழுதா இருக்க போறதில்ல. இத்தனை காலமா நீங்க போட்ட கடுமையான உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் உங்க மனசுல இருக்கிற அந்த தூய்மையான அன்புக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு மாபெரும் அங்கீகாரம், ஒரு ராஜயோகமா உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய காத்துட்டு இருக்கு. உங்க ஒட்டுமொத்த தலையெழுத்தையே மாத்தி எழுத போற ஒரு பொன்னான நாளா அது அமைய போகுதுன்னு இந்த உரை ரொம்பவுமே அற்புதமா வர்ணிக்குது. உங்க கடந்த காலத்துக்கும் இனி வரப்போற எதிர்காலத்துக்கும் இடையில ஒரு மாபெரும் திருப்பம் நடக்க போகுது. உங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்க, இவனால அல்லது இவளால என்னத்தை சாதிச்சிட முடியும் அப்படின்னு யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்க தலை நிமிர்ந்து ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று நிக்க போற அந்த அத்தியாயம் நாளையிலிருந்து தொடங்குது. உங்களுடைய அந்த ராஜயோக வாழ்க்கையை பார்த்து உங்களை உதாசீனப்படுத்தினவங்களோட கண்கள் ஆச்சரியத்துல விரியத்தான் போகுது. உங்களுக்கான அந்த புதிய சிம்மாசனம் அது இப்ப தயாரா இருக்கு. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது கொஞ்சம் பொறுமையா ஆழவா ஒரு மூச்சு விட்டுக்கோங்க. உங்களுக்குன்னு பிரபஞ்சம் ஒதுக்கின இடத்த இனிமே வேற யாராலையும் பறிக்கவே முடியாது. நீங்க காட்டின அந்த அபாரமான சகிப்புத்தன்மை இருக்கு பாருங்க, அதுக்காகவே அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து ஒரு மாபெரும் ராஜயோக வாழ்க்கையை வாழ்ற தகுதியை நீங்க முழுமையா பெற்றுட்டீங்க அப்படிங்கிறத இந்த வரிகள் உறுதியா சொல்லுது. இது பல வருஷங்களா உனக்காகவே பிரபஞ்சத்தோட ரகசிய அறைகள்ல நெய்யப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான திட்டத்தோட வெளிப்பாடு. நீங்க எப்பவுமே தனியா விடப்படலைங்க. உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை சுத்தி வீசுற ஒவ்வொரு காத்தும், வானத்துல இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரமும் உங்களுக்கான ஒரு நல்ல வழியை அமைச்சு கொடுக்கிற வேலையில தான் ரொம்ப பிஸியா இருந்திருக்குன்னு இந்த உரை ஆழமா உணர்த்துது. பிரபஞ்சத்தோட ரகசிய அறைகள்ல உங்களுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மாஸ்டர் பிளானோட ரிசல்ட் தான் இனிமே நீங்க பார்க்க போற வெற்றிகள். உங்களை சரியான மனிதர்கள்கிட்டையும் சரியான வாய்ப்புகள்கிட்டையும் கொண்டு சேர்க்கிற அந்த வேலை எப்போதோ ஆரம்பிச்சிடுச்சு. சரி, இந்த ராஜயோகம் நமக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு விஷயத்துல மட்டும் கிடைக்கிற வெற்றி இல்ல, உங்க வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் சிரிக்க வைக்க போற ஒரு மாபெரும் பரிசு. அளப்பரிய செல்வம், ஆழமான ஒரு மன அமைதி, முழுமையான உடல் மற்றும் மன ஆரோக்கியம், எந்தவித கசப்புணர்வும் இல்லாத தூய்மையான உறவுகள், அது மட்டும் இல்லாம சமூகத்துல உங்களை முதல் வரிசையில் உட்கார வைக்க போற ஒரு பெரிய மரியாதை, இப்படி எல்லா வளங்களும் உங்களுடைய அந்த தூய்மையான எண்ணங்களுக்கான பரிசா உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ பெரிய வாக்குறுதிகளை கேட்கும்போது பொதுவா நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும் இல்லையா? உண்மையிலேயே இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? நான் இவ்வளோ பெரிய ராஜயோகத்துக்கு தகுதியான ஆள் தானா அப்படின்னு உங்க மனசின் ஒரு ஓரத்துல ஒரு சின்ன சந்தேகம் எழலாம். இப்படி உங்க உள்ளுணர்வுல தோன்ற இந்த தயக்கத்தை இந்த மூல உரை ரொம்பவே கவனமாவும் அன்பாவும் கையாளுது.
அந்த வீணான சந்தேகங்களை எல்லாம் இனியோட உங்க மனசுல இருந்து வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுங்கன்னு இந்த செய்தி ரொம்ப உறுதியா கட்டளையிடுது. ஆமாங்க, நீங்க இது எல்லாத்துக்கும் முழு தகுதியானவர். ஏன்னா உங்க நேர்மைக்காகவும் தர்மத்தோட வழியில நீங்க நின்னதுக்காகவும் தான் பிரபஞ்சமே உங்களை தேடி இந்த செய்தியை அனுப்பியிருக்கு. அதனால நமக்கு இது கிடைக்குமா அப்படிங்கிற அந்த ஒரு சிறு சந்தேகம் கூட இனிமே உங்களுக்கு துளியும் வேண்டாம். ஒரு காந்தம் இரும்பை எப்படி ஈர்க்குதோ அதே போல இனி செல்வமும் புகழும் நிம்மதியும் உன்னை தேடி தானாவே ஓடி வரும். இதோட முக்கியமான அர்த்தம் என்ன தெரியுமா? இனிமே நீங்க எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய நிலையோ அல்லது எதையாவது தேடி அலைஞ்சு ஓட வேண்டிய அவசியமும் வரவே வராது. காந்தம் இரும்பை ஈர்க்கிறதுக்கு எந்த ஸ்பெஷல் எஃபர்ட்டும் போடுறதில்ல. அதே மாதிரி உங்க நேர்மறை எண்ண அலைகளோட வலிமையால உங்களுக்கு தேவையான செல்வமும் புகழும் தானாகவே உங்களை தேடி ஓடி வரும்னு இந்த உரை ரொம்ப அழகா வாக்குறுதி அளிக்குது. உங்களுடைய வளர்ச்சியோட வேகம் இனிமே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியுமா? ஒரு வறண்ட பூமியில ஒரு சின்ன விதைய தூவினாலும் அது ஒரே ராத்திரியில 10,000 பழங்களை தர்ற ஒரு மாபெரும் விருட்சமா வளர்ந்து நிக்கிற ஒரு அதிமானுட அதிசயத்தை நீங்க நேர்ல பார்க்க போறீங்க. இதுதான் உங்களுக்கு வரவிருக்கிற அந்த பிரம்மாண்டமான வெற்றியோட அந்த அசுர வளர்ச்சியோட வேகத்தை ரொம்ப தெளிவா குறிக்குது. நமக்கு கிடைக்கிற இந்த வெற்றியும் வளமும் வேற யார்கிட்டயாவது பறி போயிடுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு இனிமே கொஞ்சம் கூட தேவையில்லை. ஏன்னா பிரபஞ்சத்தோட மாபெரும் பாதுகாப்பு கவசம் இப்போ உங்களை சுத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்பட்டுடுச்சுன்னு இந்த உரை முழங்குது. இத எவராலும் எந்த சக்தியாலும் ஊடுருவ முடியாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக கோட்டை. நீங்க முழுமையான பாதுகாப்புலையும் பிரபஞ்சத்தோட அரவணைப்புலையும் இருக்கீங்க அப்படிங்கிறத இது 100% உறுதி செய்யுது. இந்த பாதுகாப்பு கவசத்தோட பவர் என்ன தெரியுமா? இது உங்களை சுத்தி இருக்கிற இருண்ட எதிர்மறையான ஆற்றல்களை முற்றிலுமா அழிச்சிடும். உங்களை நோக்கி வர பொறாமைகளை அப்படியே சுட்டெரிச்சிடும். உங்களை அழிக்க நினைச்சவங்க, உங்க வளர்ச்சிக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, அவங்களே உங்க அசுரத்தனமான வெற்றியை பார்த்து வெட்கி தலைகுனியற நிலைமையை இது உருவாக்கும். நீங்க அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கோ செய்யவோ பழிவாங்கவோ வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய அந்த மாபெரும் வெற்றியே அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பதிலடியா அமையும். இந்த அண்டமே வெடித்து சிதறினாலும் பூமி இரண்டாக பிளந்தாலும் உன் வெற்றி பயணம் எவ்வித சிறு தடையுமின்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த பிரபஞ்ச சத்தியத்தை நீங்க கேட்கும்போது உங்களுக்குள்ள உருவாகிற அந்த ஆழமான வைப்ரேஷனை கவனிங்க. என்ன நடந்தாலும் சரி, உங்க வெற்றி பயணம் எந்த தடையும் இல்லாம தொடரும் அப்படிங்கிற இந்த அசைக்க முடியாத பிரபஞ்சத்தோட சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை பயங்களையும் வேரோட அழிச்சு ஒரு முழுமையான தைரியத்தை விதைக்கக்கூடியது. உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையோட பாதையையே மாத்த போற அந்த அடிக்கல் நாளை இரவுக்குள்ள ஒரு நற்செய்தியா உங்களை தேடி வரும்னு இந்த உரை ரொம்ப குறிப்பா சொல்லுது. அது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கிடைக்காம ஏமாந்த ஒரு லெட்டரா இருக்கலாம், இல்ல சர்ப்ரைஸா வர்ற ஒரு ஃபோன் காலா இருக்கலாம், அல்லது முகம் தெரியாத ஒருத்தர் மூலமா வர்ற ஒரு தகவலா கூட இருக்கலாம். எப்படி வந்தாலும் அது உங்க வாழ்க்கையோட மாபெரும் மாற்றத்துக்கான தொடக்க புள்ளியா அமைய போகுது. அதனால இருண்ட சரித்திரம் முற்றிலுமாக தீக்கிரையாக்கப்பட்டு ஒளிரும் தங்க எழுத்துக்களால புதிய சரித்திரம் எழுதப்பட போகிறது. இது அப்படியே உங்க மனக்கண்ணில் ஓட விட்டு பாருங்களேன். வலிகள் நிறைஞ்ச உங்க கடந்த காலத்தோட அந்த இருண்ட பக்கங்கள் எல்லாமே அப்படியே தீயில எரிஞ்சு சாம்பல் ஆகுது. அந்த இடத்துல ஒளிரும் தங்க எழுத்துக்களால உங்களுடைய புதிய வெற்றிகரமான சரித்திரம் எழுதப்பட போகுது. நீங்க இது வரைக்கும் பார்த்த உலகத்துக்கும் இனிமே நீங்க பார்க்க போற உங்க உலகத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்க போறதில்லை. இந்த மாபெரும் நிகழ்வுக்காக நீங்க உங்களை தயார்படுத்திக்க வேண்டிய நேரம் இதுதான். முடிஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்படுறதையோ அழுவுறதையோ இப்பவே, ஆமா இந்த நிமிஷமே நிறுத்துங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பயம், தயக்கம், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாத்தையும் அடியோடு தூக்கி எரிஞ்சிடுங்க. பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதலை முழுமையா நம்பி அந்த புதிய பொற்கால உலகத்துக்குள்ள எந்தவித சலனமும் இல்லாம ரொம்ப நம்பிக்கையோட உங்க முதல் அடியை எடுத்து வைங்க. உன்னுடைய எதிர்காலத்தை நேரடியாக என் கைகளில் நான் எடுத்துக்கொண்டு விட்டேன். இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் ரொம்ப ஆழமானதுங்க. இனிமே எதிர்காலத்தை பத்தின பயம் உங்களுக்கு துளியும் தேவையில்லை. ஏன்னா சாட்சாத் அந்த பிரபஞ்சமே உங்க எதிர்காலத்தை தன் சொந்த கைகளில் எடுத்துக்கிச்சு. உங்களை எந்த பாதையில கூட்டிட்டு போகணும், எந்த நேரத்துல உங்களுக்கு எதை கொடுக்கணும் அப்படிங்கிற முழுமையான ஒரு ப்ளூ பிரிண்ட் பிரபஞ்சத்துக்கிட்ட தயாரா இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த பாதையில முழு நம்பிக்கையோட நடக்கிறது மட்டுமே. இந்த பிரபஞ்சத்தோட ஆணையும் அது கொடுக்க போற பரிசையும் முழு மனசோட ஏத்துக்க இப்போ நீங்க ஒரு சின்ன செயலை செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. உங்க மனசுல இருக்கிற எல்லா சலனங்களையும் ஓரம் கட்டிட்டு உங்க வெற்றி உறுதியாகிடுச்சு அப்படிங்கிறத முழுமையா நம்புங்க. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை பிரபஞ்சத்துக்கே திருப்பி அனுப்ப, பிரபஞ்சமே வாழ்க, பிரபஞ்சமே நன்றி அப்படின்னு இந்த நொடியை பதிவு செஞ்சு உங்க வெற்றியை ரொம்ப ஆணித்தரமா உறுதி செய்யுங்கன்னு இந்த உரை உங்களுக்கு வழிகாட்டுது.
இந்த அற்புதமான பிரபஞ்ச வாக்குறுதியை ரொம்ப ஆழமா உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கான அந்த பொற்காலம் நாளைக்கோ நாளை மறுநாளோ இல்லைங்க, இந்த நொடியே தொடங்கிடுச்சு. உங்களை இவ்வளோ நாள் வாட்டின துன்பங்கள் எல்லாமே இனி உங்களுக்கு மகுடம் சூட்ட போகுது. இந்த விளக்கத்தை நாம முடிச்சுக்கிற இந்த தருணத்துல உங்ககிட்ட நான் விட்டு செல்ல விரும்புற ஒரு கேள்வி இதுதான். எல்லையில்லா சக்தியும் பிரபஞ்சத்தோட முழுமையான துணையும் உங்களுக்கு கிடைச்சிட்ட இந்த நேரத்துல நீங்க படைக்க போற அந்த முதல் மாபெரும் சாதனை என்னவா இருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்க வெற்றி பயணம் இங்கிருந்து பிரம்மாண்டமா தொடரட்டும். மீண்டும் ஒரு ஆழமான பிரபஞ்ச அலசலில் சந்திப்போம்.